ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் நண்பர்களே. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில முன்னணி நடிகர்கள் தனக்கு இருக்கிற அந்த வாய் கொழுப்பின் காரணமாக ஏகப்பட்ட சர்ச்சைகளில் மாட்டி சிக்கி தவிக்கிறது அப்படின்றது ரொம்ப சகஜமாக போச்சு இல்லையா? ஸோ இந்த நடிகர்கள்லாம் எந்தெந்த மாதிரியான சம்பவத்தில் சிக்கி சின்ன பெண்ணமானாங்க, தெரியாதனமா மைக்கை என் கையில் கொடுத்து என் வாயிலிருந்து வார்த்தையெல்லாம் பிடிங்கி என்னை சிக்க வச்சுட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி அவங்க சிக்கிய தருணங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன தருணங்கள் அப்படின்றத மட்டும் பேசுறது இல்லாம இவங்க பேசின விஷயங்கள் சரியா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த வீடியோல விவாதிக்க போறோம் நண்பர்களே. ஏன்னா பொதுவா இன்னைக்கு மீடியா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எவனாவது ஒருத்தன் மைக்ல ஆரவாரமா அவனோட ஆதங்கத்தை பேசிட்டானா இவன் தாண்டா உலகத்திலேயே கெட்டவன் அப்படின்ற மாதிரி இந்த மீடியா பயஸ்டா ஒரு பக்கமா பேசி அவனை கெட்டவன் மாதிரி ஆக்கிடுறாங்க இல்லைங்களா? ஆனா அவன் பின்னாடி இருக்கிற நியாயத்தை யாருமே கண்டுக்கிறது கிடையாது. பொதுவா யாரையாவது குறை பேசினானா, டே குறை பேசுற நீ யோகியமா அப்படின்ற மாதிரி எல்லா குற்றச்சாட்டையும் அவன் மேல வைக்கிறது. சோ இந்த மாதிரி இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தீர்வு காண போகிறோம். அதனால இதுக்கு மேல இந்த வீடியோக்கு இவ்வளவு பெரிய இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை இல்லையா? அதனால ஸ்ட்ரெயிட்டா மேட்டர் உள்ளே போவோம் நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற அந்த செலிபிரிட்டி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமாட்சி, சுரேஷ் காமாட்சி அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு. இவர் சமீபத்தில் நடிகை அபர்ணதி அவர்களை பத்தி மேடையில கிழின்னு கிழிச்சாரு. இது கிழிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, அபர்ணதிக்கெல்லாம் எதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க, இப்பேற்பட்ட நடிகை தேவையா, நீங்க எல்லாம் தானே அந்த நடிகையை வளர்த்து விடுறீங்க அப்படின்ற மாதிரி அபர்ணதியை எதிர்த்து பல பேர் குரல் எழுப்பினார்கள். மற்றும் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கு ஏகப்பட்ட ஆதரவும் திரண்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சம்பவம் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். அதாவது சமீபத்தில் நாற்கர போர் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தோட பிரஸ் மீட்ல ஒரு சம்பவம் நடந்ததுங்க. அந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுரேஷ் காமாட்சி அவர்கள் கிட்ட மைக்க கொடுத்து ஒரு 2-3 வாரத்தை அந்த படத்தை பத்தி பேசுங்க அப்படின்னதுக்கு அவர் என்ன தெரியுங்களா சொன்னாரு, படத்தை பத்தி கதையை பத்தி பேசிருக்கலாம், நிறைய நல்ல விஷயங்களை பேசிருக்கலாம், இந்த படத்துல நடிச்ச அபர்ணதி எதனால இந்த பிரஸ் மீட்டுக்கு வரல மற்றும் இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு வரல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆதங்கத்தோட ஒரு சில விஷயங்களை எழுப்புனாரு. எழுப்புனதுக்கு அப்புறம் அபர்ணதி என்னென்ன பண்ணாங்க, நாங்க ப்ரமோஷனுக்கு கூப்பிட்டா அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் கேக்குதுங்க, எங்க இருந்துங்க நாங்க ப்ரொடியூசர் போவோம், இது மட்டும் இல்லாம இந்த படத்துல உள்ள நடிகை வருதுக்காக நாங்க சான்ஸ் எல்லாம் கொடுத்தோம், அதுக்கு நீ என்ன பண்ணணும், படத்துல நடிச்சது மட்டும் இல்லாம இந்த படம் எப்படியாவது வெற்றி படம் ஆகணும்னு சொல்லி எல்லா ப்ரமோஷனுக்கும் நீ வந்தா தானே இந்த படத்தை பல பேர் பார்ப்பாங்க, ஆனா எந்த பப்ளிசிட்டிக்கும் நான் வரதில்ல, வரதா இருந்தாலும் காசு கேட்கறேன், எங்க இருந்து நாங்க போவோம், இது மட்டும் இல்லங்க இன்னொரு கண்டிஷனும் அந்த பொண்ணு போட்டுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மேடையில இந்த பொண்ணை உட்கார வச்சா இது பக்கத்துல எந்தெந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் உட்காரணும் அப்படின்ற ஒரு லிஸ்டும் இந்த பொண்ணு கொடுக்குது அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா ஆதங்கமா பேசினாரு. இது மட்டும் இல்லாம ஆர்யாவோட கல்யாணம் நடந்திருந்தா இந்த பொண்ணோட ஆர்யாவோட நிலைமை என்ன அப்படின்ற மாதிரியும் இன்டைரக்டா பல பேர் இந்த பொண்ணை அதாவது இந்த நடிகையை விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் சுரேஷ் காமாட்சி என்ன சொன்னார்னா, நான் ஆரம்பத்துல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு இந்த பொண்ணு எனக்கு டைரக்டா கால் பண்ணிச்சு. கால் பண்ணிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுதுங்க, சார் உங்களை பத்தி எனக்கு தெரியாது, நீங்க தான் அவ்வளவு பெரிய ஆளாடுறதெல்லாம் தெரியாது, அதனால தெரியாம பேசிட்டேன், அதனால நான் ப்ரமோஷனுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நானும் சொன்னேன், வாமா சப்போர்ட் பண்ணு, இந்த மாதிரி படங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் நீ சப்போர்ட் பண்ணாதான் தமிழ் சினிமா வளரும்னு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி போனை வச்சேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரமோஷனுக்கு வரும்னு பார்த்தா மறுபடியும் வரவே இல்லை. என்னன்னு கேட்டா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லிடுச்சு. அதனால நாங்க என்ன முடிவு பண்ணோம், நீ அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இரு, தப்பி தவறி கூட தமிழ் சினிமா உள்ள வந்துராது அப்படின்னு ஒரு வார்னிங், இன்டைரக்டான ஒரு வார்னிங்கை மேடையில் கொடுக்குறாரு சுரேஷ் காமாட்சி அவர்கள். இந்த ஒரு சம்பவத்தை யூடியூப்ல பார்த்ததுக்கு அப்புறம் பல பேர் என்ன சொன்னாங்க, சுரேஷ் காமாட்சி எவ்வளவு நேர்மையானவர் தெரியுமா, சிம்பு வச்சு படம்லாம் எடுத்து வருப்பா, இவரே இவ்வளவு ஆதங்கத்தோட ஒரு நடிகையை பத்தி பேசுறாருன்னா அவளுக்கு எவ்வளவு திமிரு, அவ்வளவு திமிரு பிடிச்சவளா நீ, அவ்வளவு பெரிய நடிகையா நீ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் கூக்குரல் இட்டார்கள் இல்லையா? ஆனா யாருமே அபர்ணதி சைட்ல இருந்து கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. ஏன்னா இந்த படத்துல நடிச்சதுக்காக அபர்ணதி அவர்களுக்கு பாதி சம்பளமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டம் வந்திருக்கு. எங்க முழு சம்பளம் கொடுத்து வாங்குறவனே ப்ரமோஷனுக்கு வரமாட்டான், தனியா ப்ரமோஷனுக்கு காசு கேட்கறான், இந்த பொண்ணை நடிகை வச்சது மட்டும் இல்லாம பாதி சம்பளத்தை பேசின சம்பளத்தை கொடுக்கவே இல்லையா. இது மட்டும் இல்லாம அந்த படத்தோட படக்குழுவினர் எந்த ஒரு டெக்னீஷியனுக்கும் மரியாதையை கொடுக்க மாட்டாங்களா, சரியாவே மரியாதை கொடுக்கறது கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த டைரக்டர் சொன்ன வாக்கை எதுலையுமே காப்பாத்துறது கிடையாது, எந்த நடிகருக்கும் அந்த டைரக்டர் மரியாதையை கொடுக்கறது கிடையாது அப்படின்ற மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டம் அந்த படக்குழுவினரே எழுப்பியிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பா ஒரு நடிகரோ கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு லைம் லைட்டுக்கு வரதுக்கு அவங்க எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க, வந்ததுக்கு அப்புறமே எங்களை இப்படி வச்சு செய்வீங்களா அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்காது. சோ அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் அபர்ணதி அவர்கள் இந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா சுரேஷ் காமாட்சி அவர்கள் ஒரு பக்கமா எல்லாரையும் தாக்கி பேசுற மாதிரி இந்த நடிகை அபர்ணதி அவர்களே ஒரு தாக்கி பேசினது அவங்களோட கெரியரை கண்டிப்பா பாதிக்கும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் அழிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்க அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம சமூகம் மாறி போயிடுச்சு.
ஏன்னா அவங்க இந்த லைம் லைட்டுக்கு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இருக்கப்பட்டுன்னு ஒரு படம் பார்த்தேன், அதுல பாத்தீங்கன்னா வெயிட்டை போட்டு மறுபடியும் வெயிட்டை குறைச்சு ஒரு ஆண் நடிகர்களே பண்ணாத சில விஷயங்களை இவங்க பண்றாங்க. ஸோ நம்ம பாராட்டணுங்க, எல்லா சைடும் பார்க்கணும். ஒரே ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து 19 கமெண்ட் கொடுத்தா அவங்களோட வாழ்க்கை நாசமாகும். அதனால எப்பவுமே யோசிச்சு பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இப்போ இரண்டாவதா சொல்ல போறவரு இன்னொரு நடிகர் அஸ்வின் குமார் அப்படின்ற நடிகர். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி மேடையில ஒரு கூக்குரல் இட்டார். அவரோட கெத்தை வந்து அவர் காமிச்சார். என்னன்னா, யாராவது என்கிட்ட வந்து கதை சொன்னா நான் தூங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. என் கதை சொல்றவங்கன்னா உங்க ஆயாவா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, முழுக்க வாய் கொழுப்பு. இந்த ஆளுக்கு நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ் சினிமால ஒருத்தனும் ஒரு நடிகர் ஆகிறதுக்கோ டெக்னீஷியன் ஆகிறதுக்கோ எவ்வளவோ படாத பாடுபட்டு சோத்துக்கே வழி இல்லாம ஹோட்டல்ல போய் வேலை செஞ்சு நடிகர் சூரி மாதிரி எல்லாம் அவன் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரான். ஆனா இந்த மாதிரி அஸ்வின் மாதிரி நடிகர்களுக்கு எல்லாம் பான்வித் சுல்லஸ் போனோம் இல்ல பின்னால இருந்து சப்போர்ட் பண்றதுக்கோ தள்ளி விடுறதுக்கோ எவ்வளவு பேர் இருந்தனாலதான் இந்த மாதிரியான மேடையில் பேச்சு வருகிறது. அதாவது ஒரு இயக்குனரை நீங்க அசிங்கப்படுத்துற அளவுக்கு ஒரு மேடையில நீங்க பேசுறீங்க. ஒரு இயக்குனர் என்பவன் யார் தெரியுமா? ஒரு எழுத்தாளனா இருக்கிறான், அதுக்கப்புறம் ஒரு படைப்பாளி அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவ்வளவு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அவன் வந்து ஒரு கதையை உங்ககிட்ட சொல்றானா, ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லி இல்ல பிடிக்கலன்னு சொல்லி தூங்குற அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நீ மேடையில சொன்ன அந்த 40 இயக்குனர்கள் வந்து வெளில இருந்து பார்க்கும்போது அவனுக்கு எவ்வளவு ஒரு டிமோட்டிவேஷனா இருக்கும். அந்த மாதிரி வாய் விடும் போது கொஞ்சமாச்சும் நீ யோசிச்சு பாத்தியா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. உனக்கு பிடிக்கலன்னா விட்டு போயிடுப்பா, எப்ப இந்த கதை எனக்கு செட் ஆகாதுப்பா, நீ வேற யாராவது ஹீரோ கிட்ட சொல்லுன்னு நீ சொல்லிட்டு போயிட்டா அவனுக்கு ஒரு டிமோட்டிவேட் ஆகாம அவன் தொடர்ந்து அவன் கதையில சில மாற்றங்களை செஞ்சு அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா சொன்னா நான் தூங்குறேன் அப்படின்னா அவன் அந்த கதையை எழுதுறதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். சோ ஒருத்தனோட உழைப்ப நீ வந்து கொச்சப்படுத்துற அப்படின்றது தான் உண்மை. உனக்கு பிடிக்கலன்னா தூங்கிடு. ஆனா மேடையில நீ இதை சொல்லி உங்ககிட்ட கதை சொல்ல வந்த அந்த 40 பேரை நீ அசிங்கப்படுத்தின, உழைப்பு அசிங்கப்படுத்தின பத்தியா? இதுக்காக தான் மக்கள் வச்சாங்க ஆப்பு. உன்னை வெயின்னு வச்சு செஞ்சு உனக்கு ஸ்லீப்பிங் ஸ்டார்னு ஒரு பட்டத்தையும் கொடுத்து காலி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீ உண்மையான நேர்மையானவனா இருந்தா இதே ஆட்டிடியூட்ல நீ மன்சூர் அலிகான் மாதிரி எப்பவுமே இருக்கணும் இல்லையா? அப்படியே ஜம்ப் அடிச்ச பாரு அடுத்த பிரஸ் மீட்ல, ஒண்ணுமே தெரியாத பப்பா மாதிரி. சோ நீங்க செஞ்சது அப்சல்யூட்லி தப்பான விஷயம். அதனாலதான் உங்களோட கெரியர் இன்னும் டிப்ல தான் இருக்குது. உங்க ஆட்டிடியூட மாத்தினாதான் நீங்க முன்னுக்கு வர முடியும். இதே மாதிரி மூன்றாவதா சாய் தன்ஷிகா அவர்களை டிஆர் அவர்கள் மேடையில் வசமாக வசைப்பாடினார் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச கையோட டிஆர் அவர்களை கழுவி ஊத்தாத ஆட்களே கிடையாது. சாய் தன்ஷிகா அவர்கள் ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டோன்னே அவங்களுக்கு தமிழகமே திரண்டு வந்து ஆதரவு கொடுத்தது அப்படின்றதுல எனக்கு ஒரு சின்ன வருத்தமும் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து டிஆர் அவர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, அவருக்கு வந்து மேடை நாகரிகம் இல்லை அப்படின்றது சொல்றது முடியாது. அவரோட பேச்சு வே ஆஃப் ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங் அவருக்கு அந்த மாதிரி தான். நம்ம அந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டின்னு வரும்போது மேடையில நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா சாய் தன்ஷிகா அவர்கள் ஜாக்கிரதையா இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா ஜாக்கிரதை இல்லை. கேர்லெஸ்ஸா வந்து மேடையில உட்கார்ந்துதான் அவங்களோட தவறுன்னு நான் சொல்லுவேன். இது கண்டிப்பா பல பேர் வந்து ஏத்துக்க முடியாத ஒரு கருத்தா இருக்கும். ஆனா பின்னணியில என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்றேன். அதாவது டிஆர் அவர்கள் மேடையில அந்த விழித்திரு அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எல்லாரையும் பேச கூப்பிடும் போது சாய் தன்ஷிகாவையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்ப அவங்க பேசும்போது என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? டிஆர் அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், அவரோட பேரை மேடையில குறிப்பிடவே இல்லையா? சரி குறிப்பிடலன்னா நீ என்ன பண்ணணும்? குடுகுடுன்னு மறுபடியும் ஓடி வந்து மைக்க பிடிக்கி ஐயோ சாரிங்க இவர் பேரை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா டிஆர் அவர்கள் கையில மைக்கு போய் அவரு பேசுற வரைக்கும் டிஆர் அவர்கள் அந்த அம்மாவுக்கு கண்ணே தெரியல. சோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லெஜண்ட் நடிகரா ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன நடிகை இவ்வளவு பெரிய மேடையில இத்தனை மீடியாவுக்கு முன்னாடி நம்ம பேரை குறிப்பிடலன்னா நம்மளோட இமேஜ் எந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆகும் அப்படின்றது டிஆர் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு சாதாரண நிலைமையில இருக்கிற மக்கள் எல்லாருமே டிஆர் அவர்களை தாக்கி தான் பேசுவோம். ஆனா நீங்க சாதாரண நிலைமையில இருந்து கஷ்டப்பட்டு மேல வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களை ஒரு மேடையில கூப்பிட்டு அசிங்கப்படுத்தும் போதுதான் டிஆர் அவர்களுக்கு இருக்கிற வலி உங்களுக்கு புரியும். சரிங்க, தெரியாம சொல்லிட்டாங்க சாய் தன்ஷிகா, அதுக்கு நீங்க மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மன்னிப்புன்றது மேட்டர் கிடையாதுங்க. ஒரு பிரஸ் மீட்டுக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி அந்த பிரஸ் மீட்டோட பிஆர்ஓ என்ன பண்ணுவார்னா யாரெல்லாம் கெஸ்ட் வராங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் உங்ககிட்ட கொடுத்துருவாரு. அந்த கெஸ்ட்டை பத்தி நம்ம பேசணும் அப்படின்றத நம்ம ஒரு ப்ரிப்பரேஷனோட வந்து ஸ்டேஜ்ல நிக்கணும். இதுதான் வந்து பிரஸ் மீட்டோட வழக்கம். ஆனா அந்த லிஸ்டையே நீ பார்க்கல, என்ன பேசணும்ன்ற ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்ல, நீ ரஜினி கூட நடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு தெனாட்ல வந்து உட்கார்ந்த அப்படின்னு நான் சொல்லல. டிஆர் அவர்கள் சொன்னதுக்கு பின்னால இருக்கிற அர்த்தம் இதுதான். என்னன்னா ரஜினி அவர்களுக்கு மகளா நடிச்சதுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம எங்கேயோ போயிடுவோம், நம்ம யாரையுமே கண்டுக்க கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஆட்டிடியூடு சாய் தன்ஷிகா அவர்களுக்கு வந்தது. இது மட்டும் இல்லாம கடைசியா டிஆர் அவர்கள் எவ்வளவு தெளிவான மனுஷன் அப்படின்றத காமிச்சாருன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பேசிட்டு இந்த படத்தோட ஒரு ப்ரமோஷனுக்காக தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஜென்டிலா அவர் விலகிட்டாரு. அதுக்கப்புறம் பெருசா தாக்கியும் பேசல. அதுதான் ஜென்டில் மேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். ஆனா எதிர்ப்பு ஃபுல்லா டிஆருக்கு தான் வந்தது. அந்த பிரஸ் மீட்டை நீங்க மறுபடியும் முழுசா பாருங்க, அவரோட வேதனை உங்களுக்கு தெரியும்.
இருந்தாலும் டிஆர் அவர்கள் வாய்க்கொழுப்பில் வார்த்தையை விட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நியாயம் யார் பக்கம்னா என்ன கேட்டா நான் டிஆர் பக்கம் தான் சொல்லுவேன். நான்காவது நடிகர் மன்சூர் அலிகானை பத்தி கூட நம்ம சொல்லலாங்க. ஏன்னா த்ரிஷா மேட்டர் என்னன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல த்ரிஷாவை பத்தி ஒரு பிரஸ் மீட்ல, அதுவும் சரக்கு அப்படின்ற ஒரு பிரஸ் மீட்ல எனக்கு ஒரு ரேப் காட்சி வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவரோட வழக்கமான ஸ்டைல்ல அவர் கேஷுவலா தான் சொன்னாரு. ஆரம்பத்துல த்ரிஷா அவர்கள் இதை பெருசாவே எடுத்துக்கல. ஆனா அதுக்கப்புறமா ஒரு சில அரசியல் காரணத்தினால அவங்கள குத்தி குத்தி விட்டு ஒரு சில பேர் வந்து ட்வீட் போட வச்சாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அப்படி கூட இருந்திருக்கலாம். ஏன்னா த்ரிஷா அவர்களும் ரொம்ப கேஷுவலான ஒரு ஜாலியான டைப் தான். இந்த மாதிரி சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பெருசா சீரியஸா இது வரைக்கும் அவங்களோட கெரியர்ல அவங்க எடுத்துக்கிட்டே இல்லை. ஆனா மன்சூர் அலிகான் சொன்னோன்னா ஏன் எடுத்துக்கிட்டாங்க? அதுக்கப்புறம் இவங்க சொன்ன உடனே இமீடியட்டா பல செலிபிரிட்டிஸ் வந்து ரியாக்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன? கண்டிப்பா ஒரு அரசியல் காரணமா தான் இருக்கும். எதனால மன்சூர் அலிகானை இவ்வளவு நாள் கழிச்சு தாக்குறாங்கன்னா, இந்த பிரஸ் மீட் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் இவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன், இந்த அரசியல் கட்சியோட நான் கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இவரோட இமேஜை காலி பண்றதுக்கும் இப்படி ஒரு வேலை நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா மன்சூர் அலிகான் பேசுனது தவறுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்சூர் அலிகான் சினிமால வந்ததுல இருந்தே அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் அவரோட ஓன் ஸ்டைல்ல தான் பேசிட்டு இருப்பாரு. அன்னைக்கெல்லாம் அவர் செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா நேத்து அந்த மனுஷன் வாய முடின்னு பொத்திக்கிட்டு இருந்துகிட்டு இன்னைக்கு வாயை திறந்து பேசினாரு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே அவர் இடமுறக்கா தான் பதில் சொல்லுவாரு. அவரோட ஸ்டைல்ல அவர் இருந்தாருங்க. ஆனா இந்த மீடியாக்காரங்க தான் ஊதி அதுக்கப்புறம் இந்த லோகேஷ் கனகராஜும் கூட சேர்ந்துக்கிட்டு அவரை வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ணி சாதாரணமா இருக்கிற ஒரு பைத்தியத்தை முழு பைத்தியமா ஆக்கி விட்டது இந்த மீடியா தான். அதனால மன்சூர் அலிகான் அவர்கள் என்னதான் வாய்க்கொழுப்புல இப்படி பேசியிருந்தாலுமே கூட அவர் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாருமே உணரணும் இல்லீங்களா? அதே மாதிரி ஐந்தாவது எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சாருங்க. ரொம்ப அமைதியான ஒரு நல்ல மனுஷன். பர்சனலா அவர் எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு நல்ல மனுஷன் தான் அவரு. லாண்டர் அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட்ல ஒரு வார்த்தை ஒன்று விட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தயவு செய்து 120 ரூபா கொடுத்து படம் பார்க்க வரவங்க படம் நல்லா இருக்கோ இல்லையோ வெளில வந்து சொல்லாதீங்க, ஒரு 3-4 நாள் கழிச்சு சொல்லுங்க. உடனே நீங்க படம் நல்லா இல்ல, தியேட்டர்லயே உட்காந்துக்கிட்டு போர் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா எத்தனை டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க தெரியுமா? சோ இவங்களோட வாழ்வாதாரம் இறக்காதா? இந்த மாதிரி படங்களை வந்து நீங்க பார்த்து கொண்டாடலாம் கூட பரவாயில்லைங்க, இழிவா பேசி இப்பேற்பட்ட உழைப்பை வந்து வீணாக்காதீங்க. 120 ரூபாயில நாங்க ஒன்னும் கோட்டை கட்டல அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டவொடனே எம்எஸ் பாஸ்கருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு. அப்ப எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா அவர் எந்த பதிலும் அளிக்கல. ஆனா அவர் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு ஒரு மொக்க படம், மொக்க இல்லாத படம், நல்ல படம் அப்படின்றத ஒருத்தரோட தனிப்பட்ட கருத்து தான். எந்த ரிவ்யூ இருக்கும் அந்த உரிமை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்கிற படம் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கிற படம் உங்களுக்கு பிடிக்காது. ஆனா இன்னைக்கு ரிவ்யூ போடுறவங்களும் பப்ளிக் ரிவ்யூ கொடுக்கறவங்களும் என்ன பண்றாங்க, இந்த படத்தை பார்க்கறவங்க கண்டிப்பா ஒரு முட்டாளா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு போறனால இந்த படத்தை பார்க்கணும்ன்ற ஆர்வத்துல இருக்கிறவங்க கூட இந்த படத்தை வந்து பார்க்க மாட்டான். சோ அந்த அளவுக்கு இந்த படத்தை பார்க்கறோம் ஒரு முட்டாள் எப்பறம் அந்த படத்தெல்லாம் உட்காந்து பார்த்த அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு நல்ல சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு இருப்போம், அது நம்மளுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கும், எதிரில் இருக்கிறவங்க முடியலன்னு இதெல்லாம் எப்பரா தின்ற அப்படின்னு நம்மள கேட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு மேல சாப்பிட தோணுமா? அந்த மாதிரி தான் இங்க வந்து ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு இம்பாக்ட் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. சமீபத்துல ஜமா அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு படங்க. அந்த படத்தை வந்து எத்தனை பேர் ஆதரிச்சாங்க அப்படின்னு தெரியல. ஆனா அந்த படத்துக்கு பார்க்கணும்னு சொல்லி என்ன அந்த படத்தோட குழுவினர் கூப்பிட்டு பார்க்கறதுக்காக என்ன ஒரு தியேட்டருக்கு கூப்பிட்டாங்க. அங்க போய் நின்னா தெரியுது, டைரக்டர் கியூல நின்று டிக்கெட் வாங்கி ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காரு. இந்த அவல நிலை தமிழ் சினிமால மட்டும் தான் வரும். இதுக்கப்புறம் தான் அந்த படத்தை பார்த்த உடனே நான் பெய்டு ப்ரொமோஷன் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா என்னால முடிஞ்சது என்னோட சினிமா சீக்ரெட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல பேஜ்ல போடுறாங்க. ஆனா யூடியூப்ல போட முடியாது. ஏன்னா அந்த படத்தை வந்து ஒரு 4 நாள் கழிச்சு தான் ரிலீஸுக்கு அப்புறம் நான் பார்த்தேன். அதனால அப்ப லேட்டா போட்டு என்னங்க பிரயோஜனம்? அதனால இன்ஸ்டாகிராம்ல போட்டு அதுல வரவங்க பார்த்தா கண்டிப்பா அந்த படம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனா நான் எதிர்பார்த்ததோட இன்னைக்கு அந்த படத்துக்கு புக்கிங் அதிகமா போய் கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட ஆதரவு திறனதுக்கு அப்புறம் அந்த படம் வந்து இப்போ ஒரு வெற்றி படமா அமைஞ்சு போச்சு. சோ அதனால மக்கள் வந்து பாக்குறதுக்கு எந்த படமா இருந்தாலும் ரெடியா தான் இருக்கிறாங்க. ஆனா ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு போற மனநிலையை தான் இன்னைக்கு நம்ம மாத்தணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஆறாவதா நடிகர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். இவருக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் முட்டிக்கிச்சுங்க. என்ன முட்டிக்கிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்களோட பின்னணி என்ன நம்மளுக்கு தெரியும். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து வந்து அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு விஜேவாகி அதுக்கப்புறம் ஒரு ஆர்ஜேவா இருந்தார்ல, ஆர்ஜேவா இருந்து விஜேவா மாறி காமெடியனா மாறி எல்கேஜின்ற படத்துல ஒரு ஹீரோவா மாறினாரு. சோ அந்த மாதிரி எல்கேஜின்ற படத்துல அவர் ஹீரோவா மாறினது கூட தப்பு கிடையாது. அந்த படத்தோட தயாரிப்பாளரான வேல் இன்டர்நேஷனல் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, அந்த படத்துக்கு 5 AM ஷோ கொடுத்தாங்க. இதை பார்த்து ரொம்பவே காண்டாய் போன விஷ்ணு விஷால் என்ன சொன்னாரு, எந்தெந்த படத்துக்கு காலையில 5 மணிக்கு ஆச்சு கொடுக்கறதுன்னு விவசாயம் இல்லாம போச்சுரா அப்படின்ற மாதிரி ட்விட்டர்ல பாலாஜி அவர்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று போட்டாரு. அதுக்கு பாலாஜி இவரை திருப்பி தாக்கும் விதமாக பாலாஜி ஒரு ட்வீட் போட்டாரு. என்னன்னா, there is no recommendation, only merit sheet I got அப்படின்ற மாதிரி போட்டாரு. இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன்பா விஷ்ணு விஷால், உனக்கு உதயநிதி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் உங்க அப்பாவே உனக்கு பெரிய சப்போர்ட், அப்புறம் விஷால் அவர்கள் பெரிய சப்போர்ட், இவ்வளவு பெரிய சப்போர்ட்டை வச்சுதான் இன்னைக்கு தமிழ் சினிமால நீ வந்து ஒரு நடிகரா இருக்கிற. ஆனா எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லப்பா, நான் கம்ப்ளீட்டா நான் மெரிட்ல பாஸ் ஆகி வந்தவன் அப்படின்ற மாதிரி
பதிலுக்கு பதில் இவங்க ரெண்டு பேரும் ட்வீட்லயே வந்து, அதாவது ட்விட்டர்லயே வந்து மாத்தி அடிச்சினாங்க, காரி துப்பினாங்க. இதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கை விடுறாங்க. என்னன்னா, நாங்க ரெண்டு பேரும் திருந்திட்டோங்க, ஒன்னு சேர்ந்துக்கிட்டோம், கை கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா ட்வீட்ஸையும் அழிச்சிட்டானுங்க. இது வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இதுல ஒரு உண்மையான கருத்து இருக்கு. என்னன்னா, பாலாஜி அவர்களோட வளர்ச்சி பிடிக்காம கூட விஷ்ணு விஷால் அவர்கள் இந்த மாதிரி தாக்கி பேசிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேல்ஸ் யூனிவர்சிட்டி உள்ள நுழைஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கும் சமரசம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய படங்கள் வரும்போது இந்த மாதிரி செலிபிரிட்டி அடிச்சுக்கிறது ஒரு பப்ளிசிட்டியாக இருந்தாலுமே கூட இது வந்து அந்த பெரிய செலிபிரிட்டிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் சார்ந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க படத்தை தடுத்து நிறுத்துவாங்க. இதனால ப்ரொடியூசருக்கு பெரிய லாஸோ இல்லையோ, அந்த ப்ரொடியூசர் அடுத்த படம் எடுக்க மாட்டான். அவன் படம் எடுத்தா தானே ஏகப்பட்ட பேருக்கு சினிமாவே நம்பி இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம். இந்த மாதிரி நம்ம சினிமாவை குழி தோண்டி புதைக்கிறோம் தெரியாம ஒரு சில பேர் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே சோசியல் மீடியால ஒரு சார்பா ஒரு பக்கமா தாங்க பேசுவாங்க. சோ அவங்க ஒருத்தரை குறை சொல்லி குற்றமா பேசினாங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஆட்டு மந்த மாதிரி அந்த ஒரே ஆளை குற்றம் சொல்லாதீங்க. அதுக்கு பின்னணியில என்ன நடக்குது அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப நாளா ஒரு நல்ல இமேஜில் இருக்கிறவன் டக்குன்னு கொஞ்சம் பொங்கி எழுந்து கான்ட்ரவர்சியா ஏதோ ஒன்று பேசிட்டா அவனுக்கு அப்படியே நீங்க கெட்ட இமேஜ் கொடுத்து அப்படியே மீடியால இருந்து வெளில தூக்கி போட்டுறீங்க. அந்த வேலையை மட்டும் பார்க்க வேணாம், அலசி ஆராய்ஞ்சு யார் பக்கம் நியாயம் இருக்கிறதுன்றத புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் போடுங்க. ஏன்னா நீங்க போடுற ஒரு கமெண்ட்டுக்கும் பயங்கரமான வேல்யூவும் பயங்கரமான ரெஸ்பான்ஸும் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு நமக்கும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால இந்த மாதிரி கருத்துக்களை வரவேற்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த மாதிரி கருத்துக்களை நீங்க தேர்ந்து எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் ஆதரவு கொடுங்க. அதுக்கு முன்னாடியே முந்திரி கோட்டை மாதிரி இப்படி பேசிட்டான் பாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா அவன் உங்களோட எமோஷன்ல விளையாட ஆரம்பிச்சிருவான், உங்களோட மூளையை வளரவே விடமாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு மற்றும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட நேரடியாக பேசணும்னா சினிமா சீக்ரெட்ஸ் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி என் கூட சாட்ல பேசுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.